அனைவருக்கும் வணக்கம். இன்று சமத்துவ மக்கள் கட்சி மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் உயர்மட்ட குழுவும் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம். இந்த ஆலோசனைகள் எதுக்குன்னா, ஏற்கனவே அறிவித்தபடி 2026 சட்டமன்ற தேர்தல் நாம் சந்திக்க வேண்டும், பாராளுமன்றத்தை பற்றி நமது கருத்து என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. எனக்கு முழு அதிகாரம் தந்திருக்கிறார்கள் முடிவெடுப்பதற்கு. அந்த கூட்டணி குறித்து, கூட்டணி சேருகிறோமா இல்லையா, இந்த பாராளுமன்ற நமது நிலைப்பாடு என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை பற்றி தான் பேசியிருக்காங்க. நான் இன்னொரு 15 நாட்டில் மீண்டும் உயர்மட்ட குழுவை தனிப்பட்ட முறையில் அழைத்து அந்த முடிவை தெரிவிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிர்வாகிகள் கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அது வந்து உயர்மட்ட குழுவில் அந்த கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு அவங்க கருத்தை தனிப்பட்ட முறையில் நான் என்றைக்குமே அவங்களை ஃபோன் பண்ணி கேட்பேன். நீங்கள் அங்கே ஒன்று பேசுனீங்க, இதுதான் அவங்க உறுதியாக நீங்கள் வந்து முடிவு எடுக்க நினைக்கிறீங்களான்னு கேட்பேன். அந்த முடிவுக்கு ஏற்ப உயர்மட்ட குழு அதை பதிவு செய்து நாங்கள் என்ன முடிவு எடுக்கலான்னு சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி நான் அந்த முடிவை எடுப்பேன். அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். கூட்டணி இருக்கணுமா இல்லையா, ஆதரவு தெரிவிக்கணுமா இல்லையா, இல்லாட்டி இலக்கு 2026 பயணிப்போமா என்ற ஒரு முடிவை 15 நாட்களுக்கு தெரிவிப்போம். பேசிகிட்டு இருக்காங்க. என்னுடைய கருத்துக்களை பரிமாறி இருக்கின்றேன். அது கூடியவர்கள் உங்களுக்கு தெரியும், யார்கிட்ட பேசுகிறேன்னு அவங்களே சொல்லுவாங்க. இல்லை இல்லை, வாய்ப்பு இருப்பதை எப்படி எடுக்க வேண்டிய முடிவு தான் நான் ஆலோசிச்சுட்டு இருக்கோம். கேட்குறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறோம். ஏன்னா 2026க்கு அந்த முடிவு வந்து அந்த முடிவின் பிரதிபலிப்பு அந்த 2026 தெரியும். ஆனால் அந்த முடிவு இப்போ எடுக்கிற முடிவு உறுதியாக இருக்கணும். பல முடிவுகள் நாங்கள் தொடர்ந்து இந்த இயக்கத்திலே 16 ஆண்டுகள் பயணித்திருக்கும் போது சில முடிவுகள் எங்களுக்கு சாதகமாக இல்லை, சில முடிவுகள் வந்து சாதகமாக இருந்திருக்கிறது. ஆனால் எடுக்கின்ற முடிவு 2026 நோக்கி பயணிக்கும் போது சிறந்த முடிவாக அமையணும். இனி நாம் எந்த இடத்திலும் ஒரு சறுக்குவல் இருக்கக்கூடாது என்ற முடிவு தான் இருக்கும். 2026ல கட்சி நோக்கி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் வந்து 2026 நோக்கி நாங்கள் ஒரு கட்சி மூவ் பண்ணோம் அப்படின்றீங்க. ஒருவேளை விஜயோட டிவிக்கும் நம்மளுடைய சமத்துவ கட்சியும் வந்து ஒன்று கூட்டணி சேர்ந்து செயல்படுமா? நான் 2026 தேர்தல் சொல்லி கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். 6 மாதம் இருக்குமா, 6 months முன்னாடியே நான் வந்து 2026 இலக்காக வைத்து கூட பயணிக்க வேண்டும் சொல்லிவிட்டேன். இன்றைக்கி விஜய் அவர்கள் கட்சியை துவங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு இங்கே உட்காரும் போது தான் சொன்னாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்ல முடியும். தற்சமயம் அப்போ நீங்கள் வந்து பத்திரிக்கை படிக்கிறதில்ல, இரட்டடிப்பு செய்கிறாங்க போல இருக்குது. நீங்கள் சரியாக படிக்கிறதில்ல. நீங்கள் ஆஃபீஸ் நாளைக்கு காலையில் வந்து உட்காந்திங்கன்னா நாங்கள் இவ்வளோ நாள் என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு தெரியும். அதாவது செய்திகள் வராமல் இருந்ததுக்கு நான் காரணம் இல்லை. நான் பத்திரிகை நடத்தியிருந்தேன்னா, நான் சேனல் நடத்தியிருந்தேன், அந்த செய்தி டெய்லி வந்துடும். அறிவுரை சொல்ல முடியாது. கட்சி ஆரம்பித்து ஏற்கனவே அன்றைக்கி சொல்லியிருந்தேன். நான் ஒரு அண்மையில் ஒரு காணொலியில் வந்து நான் பேசும்போது சொல்லியிருந்தேன். அதாவது நல்லா கலந்து ஆலோசித்து தீர்க்கமான முடிவு எடுத்த பிறகு இவர் என்கிருப்பான்னு நினைக்கின்றேன். அவருக்கு என் வாழ்த்துக்கள் சொல்ல இப்பயும் அதான் தொடருது. அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆலோசனை கூட்டம் முடிவு பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இந்த தீர ஆலோசித்து இந்த எடுக்கின்ற முடிவு சிறந்த முடிவாக இருக்கணும். ஏன்னா 2026 தான் இலக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். இப்போ பாராளுமன்றத்தில் போட்டியிட வேண்டுமா வேண்டாமா என்பதை நாங்கள் ஒன்றும் முடிவு செய்யவில்லை. ஆனால் சிலர் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் அந்த பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாமா என்பதையும் அவங்க வந்து இன்னொரு 10 நாளில் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு முடிவு எடுத்து சொல்லுங்கள். திமுக தரப்பு எந்த தரப்பு வரலையே. திமுக தரப்பில் வரல. திமுக தரப்பில் வரல. திமுக தரப்பில் வரல. அதான் திமுக தரப்பில் வரல. வேற சொல்லுங்க பஸ், கேளுங்க. வேற எதுவும் இருக்கா கேளுங்க. அவ்வளோதான், வேற என்ன இருக்கு? மழை வெள்ளத்துல மக்களை பார்க்காம இந்த மாதிரி எலெக்ஷன் நேரத்துல மட்டும் மக்களோட யார் மேலே? நீங்கள் அதான் பத்திரிக்கை படிக்கிறது பாஸ். நான் வந்து எந்தெந்த புயல் வந்து நான் போயிருக்கேன். இந்த ஒரு தடவை நான் வெளிநாட்டில் இருந்த ஒரே காரணத்திற்காக நான் நேரடியாக போக முடியாமல் போயிடுச்சு. வந்தோடனே என் அன்பு சகோதரர் புரட்சி கலைஞர் மறைந்து விட்டார். அதுக்கே நான் இங்கே இல்லை. அதுக்கப்புறம் வந்திருக்கேன். தொடர்ந்து படப்பிடிப்பு. இப்போ நான் வந்து இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ என்ன வரீங்கன்னு கேட்டக்கூடாது. அதுக்கான இன்றைக்கும் அது முடிவெடுத்து இன்னொரு 10 நாளில் போய் ஏற்கனவே எந்தெந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் அந்த
குடும்பத்திற்கு சென்று நேரில் கண்டு செய்ய வேண்டிய உதவி செய்வோம் என்று உறுதியளித்திருக்கின்ற அது நடைபெறும். அதை பத்தி நியூஸ் எதுவும் வர மாட்டேங்குது. இப்போ போய் போடுங்க, சொன்னது போட்டுருங்க. இது போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அது அப்பப்போ சொன்னாதானே சார் அதுக்கான அப்பப்போ நாங்கள் சொல்கிறோம். அப்போ டெய்லி வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறோம், அதுக்கு நேரம் எல்லாம் போயிடுச்சு. என்ன பண்ணுறோம்? நீங்கள் கேட்குறது வந்து 2 பேர் பேசிட்டு மாற்றி மாற்றி போட்டுக்கிறீங்க. எங்களுக்கு கேட்கும் போது நான் சொல்லுவோம். நீங்கள் அதுக்காக சொல்லுங்கள், மாதம் ஒரு முறை முதலமைச்சரை போல் நீங்கள் செயல்பட்டு மாதம் ஒரு முறை எங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுங்கன்னா கொடுத்துறோம், கண்டிப்பாக கொடுத்துறோம். ஒருபுறம் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரமும் ஒருபுறம் மதவாத பிளவு அரசியல் கலாச்சாரமும் தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்கு. அது ஒரு ஊழல் மிகுந்த கலாச்சாரம் இருக்குது, நான் நல்லபடியாக பார்த்துட்டேன். மதவாதம் இருக்கான்னு எனக்கு தெரியல. விஜய் வந்து தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காரு. ராமர் கோயில் பற்றி அரசியல் பண்ணுற யார் பண்ணுறா? யார் பண்ணுறா? யார் கேட்குறீங்கன்னு தெரியல. பஸ் கேள்வி கேட்பார் யார் என்று தெரிந்தால் உங்களை பார்த்து பதில் சொல்லலாம். ரெட்டையில காமிக்கிறீங்க. சரி, அதானே ராமர் கோயிலை பற்றி யார் அரசியல் செய்கிறார்? பிஜேபி அரசியல் பண்ணுறாங்களா, கோயில் கட்டுறாங்களா? கோயில் கட்டியிருக்காங்க, அது அரசியல் பண்ணுறாங்கன்னா தேர்தல் வரும்போது தானே தெரியும். வரவேற்று அறிக்கை கொடுத்தாச்சு, படிக்கலன்னு நினைக்கிறேன் சில பேர். இங்கே வரவேற்று இருக்கிறேன் இல்லையா? நான் வரவேற்றதுக்கு காரணம் இருக்குது. பார்த்து இடைக்கால பட்ஜெட் தானே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அவங்க இந்த சலுகைகளும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு முற்போக்கு சிந்தனையாக பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா வருங்காலத்தில் எப்படி இருக்கணும், எக்கனாமிக் கண்டிஷன் வந்து 14 lakh ஆல்ரெடி நம்ம வந்து டெபிசிட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி நிவர்த்தி பண்ண வேண்டும் சிந்தனையோடு செயல்படுகிறார் என்று என்னுடைய கருத்து. மற்றொரு கருத்து சுதந்திரம் இருக்கிற கருத்து சொல்வார்கள். நான் என்னுடைய கருத்து இதுதான். அது சூடு பிடிக்கிறது எப்போ தெரியும்? களத்துக்கு போகும்போது தான் தெரியும். ஏன்னா மற்றவர்களோட 1996ஆம் ஆண்டு முதல் நான் வந்து பிரச்சாரத்தில் இருந்திருக்கேன். முதல்ல எந்த ஒரு இயக்கத்திலும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் டிஎம்சி தமாகா இருக்கும்போது அவங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். 40 நாட்களுக்கு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்களாம் யாரும் இருந்திருக்க மாட்டீங்க, உங்களுக்காக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் இருந்து நீங்கள் அவருக்கு தெரியலப்பா சகோதரருக்கு என்னுடைய உழைப்பு, சைக்கிள் சின்னத்தை எப்படி காமிச்சேன், தாமரையோட கூட்டணி தாமரை சின்னத்தை எப்படி காமிச்சேன். என்னுடைய உழைப்பு வந்து ஏதோ சாதாரணமாக இன்றைக்கி வந்து கட்சி துவங்கி நாளைக்கு முதலமைச்சரான எண்ணம் எனக்கு கிடையாது. நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன். அந்த உழைப்பு தெரிகின்ற காலம் கணிந்து வருகிறது. நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு நாள் நான் வந்து எங்கே போய் உட்காரணும் அங்கே உட்காரணும்னு உங்களுக்கு தெரியும். இல்லை, தமிழகத்தில் எங்கே வேணால் போய் நெல்லுங்க தலைவரை வெற்றி பெற வைக்கலான்னு தான் சொல்கிறாங்க. அதான் 15 நாள் காத்திருக்கேன்னு சொல்கிறேன். அது நான் அனுப்புகிற சோதனை இல்லை, மத்திய அரசு செய்கின்ற சோதனை. அதை வந்து அவர் தான் சொல்லிட்டார், எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்கிறார். ஒன்றும் இல்லாட்டி ஒன்றும் இல்லையே, மடியில் கண்ணாண்டி வழி பயம் இல்லை இல்லையா? அதனால் அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு. அவங்க பார்த்துட்டு போவாங்க. அது எது உண்மை இருந்தால் அவங்க சந்திச்சுக்குவோம். அதுக்கு நான் என்ன கருத்து சொல்கிறேன்? இப்போ எங்கள் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரேட் வந்துச்சு, போய் மற்ற கட்சி தலைவர்லாம் கேட்டிங்களா கருத்து? சமத்துவ மக்கள் கட்சியில் நல்ல செய்தி, அது பார்ப்போம், பரிசீலனை பண்ணுவோம். நீங்க தான் கேட்டீங்க, ஆர்வமா கேளுங்க. எனக்கு வந்து பிற்படுத்தப்பட்டோர், ஏற்றத்தாழ்வு, ஏழை பணக்காரன், ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன் தான். அதனால் எனக்கு வந்து பிற்படுத்தப்பட்டோர் அப்படிலாம் எனக்கு எந்த விண்ணமும் கிடையாது. எல்லாருமே சமம்னு நினைக்கிறேன். நான் சமத்துவ கட்சியின் தலைவன். அதனால் எல்லாரும் சமம்னு நினைக்கிறேன். வாய்ப்பு வந்து எப்படி இருக்கோ அதை பற்றி தான். வாய்ப்பு வந்து அவங்க கேட்டாலும் கொடுப்பேன். கட்சியில் வந்து யார் நிற்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, ஒருவேளை நான் முடிவெடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு ஒரு 5 தொகுதியே கொடுத்துட்டாங்க, நில்லுங்க இந்த கட்சியோட சேர்த்து சொல்லிட்டாங்க, அப்போ நிச்சயமாக எல்லாருக்கும் வாய்ப்பு தரத்துக்கான முயற்சி கண்டிப்பாக எடுக்கும். செயல்பாடுகள் தான் இப்போ வந்து ஒரு அமைச்சர் வந்து ஜெயிலில் இருக்கார், இன்னொரு அமைச்சர் பேர் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்றால் இதெல்லாம் ஊழல் செய்யலை அப்படின்னு நிரூபிக்கணும். அது செய்யாமல் போகும்போது மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரெண்டாவது நீங்கள் ஒரு தீர்மானம் போடுறோம், அதை பற்றி யாரும் பேசலை. ஆனால் முக்கியமான தீர்மானம் என்ன போட்டிருக்கோம்னா, இந்த வெள்ள நிவாரணத்துக்காக அனைவருக்கும் கொடுத்துருக்காங்க. தென்காசி பகுதியில் வந்து வெள்ள நீரால் யாரும் பாதிக்கப்படவில்லை, அவர்களும் பணம் போய் சேருது. அதை வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு கொடுத்துருந்தா சிறப்பாக இருக்குன்னு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிந்தனை உள்ளவன் தான் நான். தினமும் போயிட்டு ப்ரெஸ்ஸை சந்தித்து கேமரா வந்து என் பின்னாடி வச்சு தலைக்கு பின்னாடி கேமரா வச்சு யூடியூப்காக கண்டென்ட் கொடுக்குறோம் நான் இல்லை. நான் எப்போ வந்து நியாயமாக சொல்லணுமோ அந்த கருத்துக்களை சொல்லுவேன், எப்போ வேலை செய்யணும் செய்வேன். கோவிட் டைமில் கூட ஒரு இந்த தம்பி சகோதரர் வீட்டுக்கு போய் 5 லட்சம் கேஷ் கொடுத்துட்டு வந்தேன். அப்போ அதெல்லாம் யாரும் வராது, ஏன்னா சரத்குமார் செஞ்சால் வெளியே வராது. நான் வந்து பல உதவிகள் செய்யும் போது நீங்களா இல்லைன்னு சொன்னது காரணம் என்ன, சோஷியல் மீடியாலே அப்படி கிடையாது.
சரி, எல்லாம் 5 லட்சம் ஒரு 5 ரூபா கொடுத்தாலே பதிவு பண்ணிக்கிறாங்க. நான் கொடுத்தது கோடிக்கணக்கில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதனால தான் இன்றைக்கி வந்து இறைவன் எனக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்து நிம்மதியாக அமர வைத்திருக்கிறான். ஆனால் என்னுடைய உழைப்பு என்னுடைய உள்ளத்திற்கு தெரியும். நான் எவ்வளோ தூரம் மக்களுக்காக சேவை செஞ்சுருக்கேன்னு எனக்கு தெரியும், என் சகோதரர்களுக்கு தெரியும். ஆனால் நான் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நிறையா பண்ணியாச்சு. ரசிக மன்றம் காலத்தில் வந்து டெய்லி 2 மணிக்கு வரை இரவு வரைக்கும் உட்காந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எவ்வளோ கொடுக்கலாம், இவருக்கும் தையல் மிஷின் வேணுமா எவ்வளோ கொடுக்கலாம், அப்படியே தையல் மிஷின் கொடுக்கின்ற ஒரு இதே வரத்துக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். லேப்டாப் இவங்களுக்குலாம் அரசு திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி லேப்டாப் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் தெரியாது இல்லையா? இதை நான் தோண்டி எடுத்து ஓப்பன் சோர்ஸில் இருந்தால் எடுத்து எல்லாத்தையும் திருப்பி போட வேண்டிய நிலைமை எனக்கு கிடையாதுன்றது. நான் மற்றவங்களோட அதிகமாக உழைத்தவன். எல்லாருக்கும் முன்னாடி வந்து தேர்தல் 1996 டிஎம்கே டிஎம்சி கம்பைன் இருக்கும்போது நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்துடும் இல்லை செய்தி, அதனால சொல்கிறேன். நான் மட்டும் 25 சீட்டுக்கு இருந்தால் கலைஞர் கொடுத்துருப்பார். அப்போ என் கட்சி வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துருக்கு. அந்த மாதிரி எண்ணமே இல்லை. அன்னைக்கு வந்து ஏடிஎம்கே எதுக்கணும்னு நினச்சேன். பிரச்சாரம் பண்ண 40 நாட்கள் பண்ணேன். 15ஆவது நாள் தொண்டை கட்டிக்குச்சு. பீட்டர் அல்பான்ஸ் வந்தார், காங்கிரஸ் முன்னணி தலைவர் வந்தாங்க. என்னை வந்து ஐயோ சீக்கிரம் குணமானுமேன்னு சொல்லி டாக்டர்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. அப்பயும் தொடர்ந்து பணி பண்ணேன். 3 மணிக்கு படுப்பேன், 5 மணிக்கு எந்திரிச்சு பிரச்சாரம் போவேன். 1996 சுகவனம் வந்து வெற்றி பெறுவார் ஜெயலலிதா எதிரன்னு சொன்னேன். கலைஞர்கிட்ட போய் சொன்னேன். இதெல்லாம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. உழைப்பு என்ன மாதிரி உழைப்பு யாருக்கும் கிடையாது. சேலஞ்ச் பண்ணுற யாராச்சும் என்ன மாதிரி உழைக்க சொல்லி. ஆனால் என் உழைப்பு எனக்கு தெரியும். ப்ரூவ் பண்ணுற நிலைமையில நான் இல்லை. மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஃபைன் டே வில் கம், சரத்குமார் இஸ் அ லீடர், ட்ரூ லீடர்னு தெரியும். கண்டிப்பா குறைகளை மாற்றிக்க முடியாது, குறைகளை நிறைவு செய்யலாம். குறைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் சில சமயம் காலத்தின் ஓட்டத்தில் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்கும். எவ்ரி திங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்துக்குவேன். தோல்வியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் செய்திருக்க வேண்டுமா வேண்டாமான்னு சிந்தித்து பார்த்து இனி வரும் காலங்களில் அதை தவிர்த்து விட்டு முன்னேறி செல்ல வேண்டும் நினைப்பேன். எதுவுமே தவறு கிடையாது. மனுஷன் வாழ்க்கையில் தவறு செய்வது மனிதர்கள் மாதிரி தவறுகள் நடக்க தான் செய்யும். அதை நிவர்த்தி செய்து செல்கிறானா என்பதை பார்க்க வேண்டும். அவர் புகழ்ந்ததுக்கு காரணம் இருக்கிறது. வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை 15 நாளுக்கு பிறகு சொல்கிறேன். 15 நாளுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். ஏன்னா எதுக்கு சொன்னேன்னா, குக்கிராமத்தில் இருப்பவர்கள் நமது நாட்டின் பிரதமர் அவர்களை விமர்சிக்கும் போது வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்தியர்களுக்கு அவருடைய புகழ் எந்த உச்சத்தில் இருக்கிறது, வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பாப்புலர் லீடர் இஸ் மோடி அவர்கள் என்று சொல்வது யாரும் வந்து மிகையாக. அவர் தான் உண்மையிலே வந்து மோஸ்ட் பாப்புலர் லீடர். எதனாலன்னா அவருடைய செயல்பாடு. இப்போ பிப்ரவரி 14ஆம் தேதி நடக்காத ஒரு காரியம், யுஏஇயில் அபுதாபியில் கோயில் கட்டுறாங்க 70 ஏக்கர்ஸில். அது மோடி அவர்கள் இருப்பதால் தான் அது நடக்குது. ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிற நாட்டிலே ஒரு இந்து கோயில் கட்டப்படுகிறது என்று சொன்னால் அது இவங்களுடைய பரஸ்பர உறவுகள் தான். அப்போ வேர்ல்டு லெவலில் மோடி ஹஸ் பிகம் அ கிரேட் லீடர். இந்தியா பொருளாதாரத்தில் உயர்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மோடி அவர்களால் தான். அது நான் சொல்ல தைரியமாக சொல்லுவேன். அதனால் பிஜேபியோடு சேர்ந்து அரசியல் பயணம் செய்கிறேனா இல்லையா என்பதை 15 நாட்களுக்கு முடிவு பண்ணும். சரி, ஆமாங்க. ஏன்னா நான் நேரில் பார்த்ததை சொல்கிறேன். இதே ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்து அமெரிக்கா சென்ற ஒன்று இது அண்மையில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தேன். அந்த மீட்டிங்கில் கூட சொல்லியிருந்தேன். நான் என்ன சொன்னேன்னா, நம்ம கிட்ட கூட வரமாட்டாங்க. நம்மளை பார்த்தா ஒரு ஏஷியன் அப்படி தான் முதல்ல எடுப்பாங்க. இந்தியன் அவனுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. ஏஷியனா கிட்ட வந்து ஒரு சர்வீஸ் பண்ண கூட வரமாட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம பணபலம் இருந்தால் சரி வந்து வாங்கக்கூடிய சக்தி இருந்தனால் மரியாதை கொடுப்பாங்க. இல்லையா? இன்னைக்கு வெளிநாடு பயணம் போது when they see an Indian they come and service. அப்போ உயர்ந்ததுக்கு காரணம் யார்? மோடி என்று நான் சொன்னேன். ஆமாம், இந்தியாவுக்கே மரியாதை வந்தால் இந்தியா நாட்டின் பிரதமர் யாருன்னு தான் பார்க்குறாங்க. தட் நீட்ஸ் அ ஃபேஸ். இப்போ வந்து புரட்சி தலைவி இருக்கிறாங்கன்னா புரட்சி தலைவினால ஏடிஎம்கே இல்லாத புரட்சி தலைவி வந்து புரட்சி தலைவி இல்லாமல் ஏடிஎம்கே சிந்திச்சு பார்க்க முடியாதுல்ல. இப்போ வந்தவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் எவ்ரிபடி நீட்ஸ் அ ஃபேஸ். எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் நீட்ஸ் அ ஃபேஸ். அந்த முகம் இருந்தால்தான் அந்த யார் இவர்களுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படி தான் பார்ப்பாங்க இல்லையா. ஒட்டும் வந்து இந்தியாவின் ரெப்ரஸன்டேட்டிவ் தான் பிரதமர். ஆனால் தமிழகத்தில் பாஜகவோட சேர்த்து எந்த கட்சி வந்தாலும் அது வந்து வெற்றி பெறாது. பாஜகவோட கூட்டணி வச்சு தான் போன இந்த 2021 எலெக்ஷன்லேயே வந்து ஏடிஎம்கே தோத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் உங்களுடைய இது எல்லாமே வந்து பாஜக ஆதரிக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து இல்லை, தோல்வி விட்டார்கள் அவங்க எடுக்க வேண்டிய முடிவு தானே. இப்போ வந்து அவங்க கூட பயணிச்சனால் தோல்வி விட்டார்கள் அவங்க நினைத்து கொண்டால் அவங்க அது அந்த முடிவில் தான் அவங்க போகணும். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் முடிவு எடுக்கிறேன், நல்ல முடிவு எடுக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். இந்தியாவோட பேர் உயர்ந்திருக்கிறதால் அது மோடி அவர்களால் தான் சொல்கிறேன். அவர் ஒட்டுமொத்த இந்தியாவோட தலைவர் அவர் தானே. இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாரத பிரதமர். வித்தவுட் ஹிம் எங்கே யார் ரெப்ரசன்ட் பண்ண இந்தியாவை? தட் இஸ் காட் எ பர்சன். அதான் எலெக்டட் பாடி தானே. அப்போ
அப்போ பாராளுமன்றத்தில் இருக்காரு, அவர் தான் வந்து நாட்டின் பிரதமர். நாட்டின் பிரதமர் தான் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த கண்ட்ரி. இப்போ அம்பாசிடர் எவ்ரி கண்ட்ரி வந்து அவங்க தான் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த கண்ட்ரி தேர், அந்தந்த பர்டிகுலர் நாட்டில். ஆனால் நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் தான் the face of India. The face of India is respected throughout the world. The face has to be respected. The person has to be respected. அப்படின்னு சொல்லி நான் பெருமைப்படுறேன். அது அந்த கூட்டணிலாம் இல்லை, அந்த கூட்டணிலாம் நான் போகலை. அதை நான் வந்து சிந்தித்து கூட பார்க்கல. அந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு வந்து நான் பண்ணுறதுக்கான தயார் நிலையில் அது நடந்த சூழல் வேறு, அதனால அந்த முடிவு எடுத்தோம். இப்போ அந்த மாதிரி சூழல் இல்லை. மோடி டெய்லி என்ன பண்ணுறான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அது என் வேலையை மட்டும் கிடையாது. என்ன நடக்குது, நீங்கள் வட மாநிலத்தில் பிரச்சனைகள் இருக்கிறதா இல்லையான்னு அலசுவது உங்களுக்கே தெரியும். என்னையா கேட்குறீங்க? நான் பத்திரிகையாளர் இருந்தாலும் என்ன கேட்குறீங்களா? எல்லா இடத்துலையும் பிரச்சனை நடக்க தான் செய்யும். எவ்ரிவேர் there'll be a problem. How you solve the issue, how you go ahead with the problem, எப்படி சால்வ் பண்ணுறீங்க தான் முக்கியம். அதனால் மத நல்லிணக்கத்தை வந்து ஒன்றாக எல்லாம் இருக்கணுன்றதுக்காக எல்லாரும் பாடுபடணும்னு நினைக்கிறவனா, அதனால் அப்படி நடக்கும்போது அவர்கள் தட்டி கேட்க வேண்டிய சூழலை உருவாக்க வேண்டும். சமத்துவ மக்கள் கட்சிக்கு அப்படி ஒரு இலக்கு உண்டா? தனித்துவமா தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற லைஃப்ல என்ன வேணா நடக்கும், உலகத்தில் வந்து என்ன வேணா நடக்கலாம். உறுதியோடு பயணிச்சா ஆமா முயல் கதை தானே. ஆமா எப்படி ஜெயிச்சிச்சு? முயலுக்கு வந்து ஆகா நான் தான் வெற்றி பெறுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துச்சு. ஆமா போயிடுச்சு இல்லை. ஆனால் நான் ஆமைன்னு என்ன சொல்லிக்கல. ஆனால் முயற்சி இருக்க வேண்டும், உறுதி இருக்க வேண்டும், போய் எல்லை அடைய வேண்டும் என்று பயணித்துக் கொண்டே இருந்தால் வெற்றி ஒரு நாள் நிச்சயமாக வரும்னு நான் சொல்றேன். வளர்ந்துருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. நீங்க சின்னத்தை பற்றி சொல்கிறீங்க, நான் வந்து அவர் வளர்ச்சியை பற்றி சொல்கிறேன். வளர்ந்துருக்கிறாங்க. அதான் டெய்லி வந்து அண்ணாமலை ஏதோ பதிலடி கொடுத்துட்டே இருக்காரு. பிலிம்ஸில் வந்து வெற்றி பெற்றால் தேர்ச்சி பெற்றால் நீங்கள் வந்து பதில் இருக்கணும்னு சொல்ல அரசியல் போகிறீங்களாம் சொல்லியிருக்காரு. ஸோ டெய்லி அண்ணாமலை நியூஸ் நீங்கள் போடுறீங்களே, அவர் எல்லாத்தையும் சுற்றிட்டு தானே வராரு. ஸோ அவங்க வந்து அட்லீஸ்ட் யாரும் நியூஸ் தேன் பிஃபோர். தமிழை சேவையில் இருக்கும்போது செய்தியில் இருந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அண்ணாமலை செய்தியில் இருந்துட்டு இருக்காங்களே, வந்து எல்லாருக்கும் ஈடு கொடுத்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஸோ வளர்ந்துருக்கு தானே அர்த்தம். அது உதயநிதி அவர்கள் பதிலடி கொடுக்க வேண்டும். இல்லை அவர் தான் பதிலடி கொடுக்கணும். அது பதிலடி அந்த இதுக்குள்ள நான் போகல. ஏன்னா நான் வந்து ஒரு நாகரிகமான அரசியலை வந்து சிந்தித்து எல்லாரும் போகணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அவங்களுக்கு மை அட்வைஸ் உட் பி எல்லாருமே கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். எல்லாரும் பர்சனல் அட்டாக் பண்ணிக்காம, அது மட்டும் அரசியல் அல்ல, மக்களுக்காக நம்ம வந்து பயணிக்கணும். அந்த மக்களுக்கான சேவையை செய்வதில் முற்படுவோம் தான் நான் நினைக்கிறேன். இப்போ கூட நீங்கள் பேசும்போது ஒரு கருத்து இங்கே வந்துச்சு. என்னுடைய இயக்கத்தின் சகோதரர் சொன்னார், இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர் போயிட்டு கலெக்டர் சரியாக செயல்படல, ஃபண்டெல்லாம் எங்கள்கிட்டே கொடுத்துருங்க நாங்களே பண்ணிக்கிறோம்னு சொன்னால் நடைமுறை சாத்தியம் அல்ல. அப்போ நீங்கள் கலெக்டர் உட்காந்து பேசி, எதனால நான் கேட்குறோம், இந்த பகுதிக்கு நீ கொடுக்காம இருக்கீங்க, அவங்கள கலந்து பேசி அவர் கொடுங்க. ஏன்னா இது ஒரு சிஸ்டம், வி ஹேவ் டு கெட் இன்டு த சிஸ்டம். அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நீங்கள் பயணிக்கணும். நீங்கள் ஆளுநர் தூக்கிட்டா வேறு ஆளுநர் தான் வருவாங்க. டெமோக்ராட்டிக்லி அதான் நடக்கும் அடுத்தது. ஸோ அந்த ஆளுநரையும் பிடிக்காது, அவரையும் மாற்ற முடியாதுல்ல. இப்போ ஒருத்தர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் போய் குற்றச்சாட்டு வச்சுட்டா கலெக்டரை மாற்றிட்டே இருப்பீங்களா? இல்லை, முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். நன்றி, ரொம்ப நடுத்தலையா உங்களுக்கு கருத்தை ஏற்றுக்கிட்ட தம்பி, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொல்கிறீங்க, ஏன்னா அந்த காலத்தில் நான் பயணிச்சிட்டு என்னை வந்து தொடர்ந்து 1996 இந்த பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி கலை உலகத்தில் இருந்து எவ்வளோ உதவி பண்ணிருக்கேன். பொள்ளாச்சியில் போய் கேட்டு பாருங்க, கோபிச்செட்டு போய் பாருங்க, சகோதரர் இருக்கார். அதனால் நீங்கள் என்ன பண்ணால் சரத்குமார் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான்னு சொல்லி பாருங்கள், மக்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து தெரிகின்ற காலம் வருவதற்கு நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். ஏன்னா நான் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவன் தானே. திரைப்படத்தில் வந்து அதிகமாக நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. அவன் பணம் வேணும்ல அரசியல் கட்சி நடத்துறதுக்கு. எனக்கு யாரும் கொடுத்து வைக்கலையே பாஸ், என்கிட்ட பணமாக கொடுத்து வச்சுருக்காங்க. நான் உழைக்கணும், சம்பாதிக்கணும், கட்சி நடத்தணும், பொது வாழ்க்கையும் கவனிக்கணும், எல்லாருக்கும் உதவி பண்ண. என்ன அரசுக்கிட்ட நிறைய கட்சி நான் 30,000 கோடி வச்சுருக்கேன். அவ்வளோ இல்லையா என்கிட்ட? அவ்வளோ இருந்தால் அள்ளி வீசி இருப்பேன்ல, அது கூட இருக்காது. 2 நாளில் தொலைச்சிருப்பாங்க. ஆனால் அவ்வளோ தாராள குணம் படைத்தவன் நான். வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், தமிழகத்தை மாற்றி காட்டக்கூடிய சக்தி படைத்தவன் நான். இந்தியா கூட்டி தான் உடஞ்சிட்டே இருக்கு பாஸ். இல்லை, ஒரு கருத்து வேறுபாடு வந்துடுச்சு இல்லை. See, that is the point of discussion ஆகிப்போச்சு. இப்போ உறுதியாக இருக்காங்கன்னா யாரும் புரியாமல் இருந்தால் கடைசி வரைக்கும் ஒரு டென்ஷன்லாம் வந்துருக்கும். இப்போ அவர் பிரிஞ்சிடுறாரு, அப்புறம் ராஞ்சியில் ஒரு கைது அப்படின்னா சின்ன ஒரு கலக்கம் வருதுல எல்லாருக்கும். will it holdன்றது தெரியும். மேக்கிவிலியன் சொல்லலாம்.
they are intelligent people, they are trying to rule the country, they want to do something for the country. அதுக்கு என்ன முயற்சி எடுப்பாங்க? இது அவங்க தான் பண்ணாங்க அப்படி சொல்ல முடியாதுல்ல, யூகம் தானே, அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு யூகத்தை எடுத்துக்கொண்டு இருக்கு. யூகத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆனால் எவ்ரி பார்ட்டி வாண்ட்ஸ் டு வின் இல்லையா? நாளைக்கு வந்து 500க்கு அதிக சீட்டை ஜெயிக்கணும்னு பாஜக முயற்சி பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் அதுக்கு சக்தின்னா நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் டெமோக்ரஸி, அதான் ஜனநாயகம். ரொம்ப நன்றி பஸ், தேங்க்யூ தேங்க்யூ. அவங்க போன பிறகு அமைதியாக உட்காருங்க, அந்த புத்தகம் உங்களுக்கு வழங்கப்படும். புத்தகத்தை எடுங்க. இது வந்து சும்மா ஒரு உதாரணம் செயல்படுறோன்றீங்களா, சட்டமன்ற தொகுதி கையேடு இவங்க கொண்டு போயிட்டு அந்த தொகுதியில் இருக்க எல்லாரும் போய் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து செயல்பாடே தெரிய மாட்டேன்னு தலைவர் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இளைஞர் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க, நான் சோஷியல் மீடியாவில் இல்லை, இந்த கட்டத்தில் அவங்க இல்லை. மை ஏஜ் குரூப் இஸ் டிஃப்ரெண்ட். அப்டேட் பண்ணுறது தான் இப்போ வந்து ஒரு சேனல் வந்து உருவாக்கலான்னு இருக்கும். யூடியூப் சேனல் நாங்களே நடத்தலாம்னு முயற்சிக்கு வந்துட்டு நீங்கள் அதான் முடிவெடுத்தோம். எவ்ரி திங் ஹஸ் பி டோல்ட் டு த பீப்புள் முடிவெடுத்துட்டீங்கன்னா எவ்ரி டே ஐ வில் ஸ்பீக். நான் சொல்கிற கருத்தை எங்களுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் பேசுவாங்க. என் கூட இருக்க அந்த மாவட்டத்தில் இருக்க எல்லாருமே ரிப்போர்ட்டை உருவாக்கிட்டு இருக்கோம். அதான் சுப்ரீம் டிவி நீங்கள் ஒரு பூம் இருக்கு பாருங்க. இல்லை சுப்ரீம் டிவின்னு வச்சுட்டாங்க. ஏன்னா வச்சுதான் மாற்ற வேண்டாம்னு பார்க்குறேன். பாப்புலராக இருக்கு. சுப்ரீம் ஸ்டார்னு சொன்னதுனால சுப்ரீம் டிவின்னு வச்சுட்டாங்க. அது அப்படியே இருக்கட்டும்னு பார்க்குறேன். ஸோ அது மூலமாக செய்தி வந்து ஒரு 10 நாளில் கரெக்டாக இங்கே செட் பண்ணிவிட்டு எல்லாமே சொல்லாங்க. ஆனால் உங்களுக்கு போட்டியாக வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நாங்கள் எங்கள் செய்தியை பறைசாற்றி கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் எனக்கு வேணும், ஆனால் நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க, நீங்களே செய்தி போட்டுன்னு சொல்லிடாதீங்க ஐயா. என்னங்க கண்டிப்பாக தமிழ்நாடு எடுத்துகிட்டு போகிறது தான் அதுக்கான வியூகங்கள் வகுக்கப்பட்டு எல்லாம் அப்பாயின்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இருந்தால் அவங்க சகோதரர் ஊர்லலாம் தான் சொல்லுங்கள், அப்பாயின்ட் பண்ணி சேட்டலைட்டில் அவ்வளோ படம் இல்லை பாஸ். 30,000 கோடி இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். என்கிட்ட அவ்வளோ இல்லை. யூடியூப் சேனல் சிறப்பாக நடத்தும் பாஸ். அபினா மீடியா வாய்ஸோட ரிப்போர்ட்டராக இருந்திருக்கேன், மீடியா வாய்ஸோட எடிட்டராக இருந்திருக்கேன், தினகரன் பத்திரிகையோட ரிப்போர்ட்டராக இருந்திருக்கேன். நான் வந்து மோடி அவர்களை 3வது முறை முதலமைச்சராக இருக்கும்போது பேட்டி கண்டவன் நான். ஸோ அந்த அளவுக்கு அறிவு ஆற்றல் திறமை உள்ளவன் தான் நான். 3வது முறை இருக்கும்போது நான் மோடி அவர்களை அகமதாபாத்தில் போய் சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது சந்தித்து மீடியா வாய்ஸ் பத்திரிகை பேட்டி எடுத்தவன். அதனால் அந்த யுக்தியை பயன்படுத்தி எங்களால் இயன்றதை செய்வோம். எது காலம் தாழ்த்தி முடியுது? இல்லை பாத்து எல்லாருமே எனக்கு வேண்டியவன் தானே. டிவியில் இருக்கிற எல்லாருமே எனக்கு சாதகமாக தான் இருக்கீங்க. என்ன செய்திகள் அதிகமாக வருவதில்லை, அவ்வளோதான். அது வருவதற்கான வந்து நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துட்டீங்க. தேர்தல் அறிக்கையாச்சும் பரபரப்பாக போல கண்டிப்பாக கொடுக்கணும். இதை எடுத்துக்கிறேன். மாதம் ஒரு முறையாச்சும் சந்திப்போம். இப்போ வந்து இது வந்துருச்சு, எப்படி இருந்தாலும் வரப்போறீங்க, நிறைய இடம் போவீங்க. இப்போ செய்திகள் நிறையா வருது. இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து செவி சாய்த்து ஒரு மாதத்துக்கு 2 முறை சந்திப்போம். 1 முறை நிச்சயமாக சந்திப்போம், உறுதி அளிக்கிறோம். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து சந்திப்போம் கண்டிப்பாக. இது ஒரு கையேடுன்னு உருவாக்கணும். இது எல்லார் கட்சியும் செயல்படுத்துகிறான். இது எனக்காக மட்டும் இல்லை, அவங்களே நாளைக்கு வந்து பண்ணான்னு காப்பி அடிச்சான்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த கையேடை வந்து சட்டமன்ற பொறுப்பாளர் இருப்பவர்கள், நாளைய சட்டமன்ற உறுப்பினராக மாறக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் அந்த தொகுதிக்குள்ளே சுற்றிட்டு இருக்கணும். இதை எடுத்துக்கிட்டு இந்த தொகுதியை சுற்றி நாங்கள் எழுதுங்க. அந்த போய் ஒரு தெருவுக்கு போனோம்னா அந்த தெருவில் யாராச்சும் ஒருத்தட்ட நான் இங்கே வந்துட்டு போனேன், இவர் வந்து இங்கே இருக்க குறைகளை கேட்டு சென்றார் அப்படின்னு கையெழுத்து வாங்க, ஃபோட்டோ எடுங்க, எனக்கு அனுப்புங்க. தட் மீன்ஸ் யூ விசிட்டட் தட் பிளேஸ். அப்போ தொகுதிக்குள்ளே சுற்றுங்க 2026 வரைக்கும். யூ வில் பி த நெக்ஸ்ட் எம்எல்ஏன்னு சொல்லி அதுக்கு இந்த புத்தகத்தை எல்லாத்தையும் கொடுத்துருங்க. வேலை செய்யாமல் வந்து ரிப்போர்ட் ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் வராட்டி ஏன் வரலன்னு கேட்கறதுக்கு இது ஒரு அத்தாட்சியாக இருக்கும். அது பொறுப்பாளர் போயிட்டு இருப்பாங்க. சட்டமன்றம் 6 சட்டமன்றத்துக்கு உட்பட்டதான் நம்ம நாடாளுமன்றம் கூட போவாங்கல்ல. சிறப்பாக கேட்குறீங்க, சிறப்பாக கேட்குறீங்க. நன்றி 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 சகோதரர்களே. உங்கள் குடும்பத்தை ஒரு மணி சிறப்பாக ஆதரியுங்கள். வெற்றி காணலாம்.